வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் மாண்பை போற்றுவோம் என்ற தலைப்பில் தேசிய கொடியின் பரிணாம வளர்ச்சியையும், சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய தேசிய விழாக்களில் தாய் திருநாட்டுக்கு திருப்பிச் செய்யும் எளிய நன்றியாக நமது இல்லங்களில் தேசிய கொடியேற்றி வணங்கி போற்ற வேண்டிய நமது கடமையையும் விளக்கும் ஒரு சிறிய உரையை பாரத மணித்திருநாடு நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாட்டின் மாண்போடு பண்டை காலம் தொட்டே கொடி ஒரு அடையாளமாக அமைந்துள்ளது. தமிழகத்தை ஆண்ட பாண்டியர் மீன்கொடியையும், சோழர்கள் புலிக்கொடியையும், சேரர்கள் விற்கொடியையும், பல்லவர்கள் முதலில் நந்தி கொடியையும், வாதாபி வெற்றிக்கு பின் சிம்ம கொடியையும் தங்கள் கொடிகளாக கொண்டிருந்தனர். நாம் தற்போது நமது பாரத தேசத்தின் மாண்பின் அடையாளமாக திகழும் தேசிய கொடியின் பரிணாம வளர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். 1905 வங்க பிரிவினையை அடுத்து அனைத்து சாதி இனங்களையும் ஒருங்கிணைக்கும் வண்ணம் 1906 ஆகஸ்ட் 7 அன்று வங்க பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தில் கல்கத்தா பார்சி பகன் ஸ்கொயரில் சித்திர பிரதாப் போஸ் என்பவரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இது பச்சை, மஞ்சள், சிகப்பு நிறங்களை சரிசமமாக கொண்டிருந்தது. நடுவில் உள்ள மஞ்சள் நிற பகுதியில் தேசபக்தி உணர்வை ஊட்டும் தாய் நாட்டை வணங்குவோம் என்று பொருள்படும் வந்தே மாதரம் என்ற சொல் தேவநாகரி லிபியில் மையமாக இடம்பெற்றிருந்தது. மேலே இருந்த பச்சை வண்ணத்தில் அப்போது பாரதத்தில் இருந்த 8 மாகாணங்களை குறிக்கும் விதமாக 8 வெள்ளை தாமரைகள் இடம்பெற்றன. கீழே சிகப்பு பட்டையில் பிறையும் சூரியனும் இடம்பெற்றன. இந்திய தேசிய காங்கிரஸ் வருடாந்திர அமர்வில் இது பயன்படுத்தப்பட்டது. 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற பன்னாட்டு மாநாட்டில் மேடம் பிகாசி காமா அம்மையாரால் இது அந்த மாநாட்டில் பயன்படுத்தப்பட்டது. ஒரு உபரி தகவல், இவர்தான் வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்ட துப்பாக்கியை பாவேஸ் ஐயர் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பிய பெருமாட்டி. அடுத்து சுவாமி விவேகானந்தரின் சிஷியாக திகழ்ந்த சகோதரி நிவேதிதா தேவி ஒரு கொடியை உருவாக்கினார். சிகப்பு வண்ணத்தில் சதுர வடிவில் மஞ்சள் நிற பேரிடியை உணர்த்தும் வகையில் வஜ்ர வடிவத்தையும், வெள்ளை தாமரையையும், வங்க மொழியில் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகளையும் அது கொண்டிருந்தது. 1915 லோகமானிய பாலகங்காதர திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார் இணைந்து அவர்கள் தொடங்கிய ஹோம் ரூல் சுயாட்சி இயக்க போராட்டத்தில் 5 சிகப்பு நிற நீள்பட்டைகளும் 4 பச்சை நிற பட்டைகளும் கொண்டு இடது மூலையில் யூனியன் ஜாக் வடிவமும், வலது மூலையில் வெள்ளை நிற பிறை மற்றும் நட்சத்திர வடிவங்களும், சப்தரிஷி மண்டலத்தை குறிக்கும் 7 வெள்ளை நட்சத்திரங்களும் அந்த கொடியில் இடம்பெற்றன. ஒரு வருடம் கழித்து 1916 திரு பிங்களி வெங்கையா அவர்தான் நமது தேசிய கொடியை வடிவமைத்தவர். அவர் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு விதமான வடிவங்களை கொடுத்தார். இந்தியர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு கொடியை வடிவமைக்க முயன்றார். பச்சை நிறம் மேலேயும் சிகப்பு நிறம் கீழேயும் கொண்டு நடுவில் ராட்டையுடன் கூடிய கொடி அகமதாபாத் காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றப்பட்டது. அதன்பின் மகாத்மா காந்தியடிகளின் அறிவுரைப்படியும் பல்வேறு விவாதங்களுக்கு பின் 1931 கராச்சியில் கூடிய காங்கிரஸ் குழு திரு பிங்கிலி வெங்கையா வடிவமைத்த காவி, வெள்ளை, பச்சை நிறங்களுடன் நடுவில் வெள்ளை பகுதியில் ராட்டையுடன் கூடிய கொடியை நமது தேசிய கொடியாக ஏற்றது. அதன்பின் அதுவே இந்திய தேசிய கொடியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதே சமயம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் இயங்கிய இந்திய தேசிய இராணுவம் ஆசாத் ஹிந்த் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ராட்டைக்கு பதிலாக பாயும் புலியை நடுவில் கொண்ட ஒரு கொடியை இந்திய தேசிய இராணுவம் INA பயன்படுத்தி வந்தது. இந்த கொடி தேசிய கொடியாக இல்லாவிட்டாலும் இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூரை வென்றவுடன் முதலில் மணிப்பூரில் ஏற்றப்பட்ட கொடி இதுவே. 1947 பாரதம் சுதந்திரம் பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களை தலைவராக கொண்டு திரு அபுல் கலாம் ஆசாத், திருமதி சரோஜினி நாயுடு, திரு ராஜாஜி, திரு KM முன்ஷி, திரு அம்பேத்கர் ஆகியோரை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு
அந்த குழு விவாதித்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொடியை சில மாற்றங்களுடன் இந்திய தேசிய கொடியாக ஏற்றது. ராட்டைக்கு பதில் சாரநாத் தூணில் உள்ள அசோக சக்கரம் ஏற்கப்பட்டது. இச்சக்கரம் தர்மத்தை குறிப்பதால் ஏற்கப்பட்டதாக திரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 1947 ஜூலை 22 அன்று அரசியல் அமைப்பு சபையின் கூட்டத்தில் இக்கொடி தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் தேசிய கொடி 2 பங்கு அகலம் 3 பங்கு நீளம் என்ற வடிவமைப்பை கொண்டது. மேலே உள்ள காவி நிறம் தேசத்தின் வலிமையையும் தைரியத்தையும் குறிக்கிறது. நடுவில் தர்ம சக்கரமாக விளங்குவது தர்மத்தை குறிக்கிறது. அதில் உள்ள வெள்ளை நிறம் அமைதியையும் உண்மையையும் குறிக்கிறது. கீழே உள்ள பச்சை நிறம் நிலத்தின் வளம், வளர்ச்சி, மங்களம் ஆகியவற்றை குறிக்கிறது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இரேத்தி வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என நமது தாய் திருநாட்டை வணங்க வேண்டியதன் அவசியத்தை அருமையாக எடுத்துரைப்பார் நமது மகாகவி பாரதி. நாம் செக்கிழுக்கவில்லை, சிறைப்படவில்லை, கல்லுடைக்கவில்லை, தோல் உரிக்கவில்லை, தடியடிபடவில்லை, இரத்தம் சிந்தவில்லை, தேசத்திற்காக குடும்பத்தை பிரியவில்லை, தொழிலை இழக்கவில்லை, தேசத்திற்காக நமது சொத்தை இழக்கவில்லை, சொல்லனா துயர் உறவில்லை. இந்த துன்பங்கள் எதுவும் படாமல் பெற்று தந்த சுதந்திரத்தில் சுகமாய் வாழ்கிறோம். சுதந்திர தேசத்தில் நாம் சுகமாய் வாழ்கிறோம். இந்த பாரத தேசத்தில் பிறந்தது நாம் செய்த புண்ணியம். முன்னோர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை, மிகவும் இன்னல் பட்டு பெற்று தந்த அந்த சுதந்திரத்தை சட்டத்தை மதித்து சமத்துவம் பேணி வரிகளை முறையாய் அரசுக்கு செலுத்தி பொதுவில் அமைதி தூய்மை பேணி நல்ல குடிமகனாய் நாளும் வாழ்வது நாட்டுக்கு நாம் செய்யும் நல்ல கைமாறு. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். பெற்ற தாய்க்கு பிள்ளை காட்டும் எளிய நன்றியாக இல்லம் தோறும் கொடியேற்றி பாரத அன்னையை வணங்குவோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் மாண்பை போற்றுவோம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.